எலும்பில்லாத கோழிக்கறி எடுத்துக்கிறேன். இதை நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கறி கரெக்டாக 1 கிலோ இருக்குது. 1 கிலோ அளவுக்கு கோழிக்கறி நல்ல பீஸ் போட்டு அலசி எட்டுன்னு வந்துட்டு பாருங்கள். நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வெட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம செய்யலாம். நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணி போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூனு பெரிய சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா பொரிட்டோம். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறனால கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம இதில் வதக்கலாம். பொடியாக நறுக்கினா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். நம்ம அழகாக வதக்கிட்டோம். இதில் 2 மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து இதை வதக்கிட்டோம். எல்லாம் வதங்கிடுது. ஒரு 10 முந்திரி சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் திருவல் சேர்த்துப்போம். ஆற வச்சு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் பெரிய சீரகம் சேர்த்துக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பிரிஞ்சி இதை சேர்த்துக்கணும். நம்ம மசாலா போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுது. அப்படியே அந்த கறியை நம்ம இதில் சேர்த்து அப்படியே பொரிச்சிக்கலாம். அந்த கறியை இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம அழகாக பொரிச்சு வச்சுக்கலாம். இது அழகாக இந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் பொரிச்சு மூடி போட்டு கொண்டு அப்படியே வேக வைக்கலாம். அப்படியே லைட்டு அப்படியே கொஞ்சம் வேக வைக்கும். தாழ்த்த எண்ணெயிலேயே இந்த கறியை வளர்க்கணும். அதிகமாக எண்ணெய் ஊற்றணும். ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்படியே கொஞ்சம் கிண்டியே போதும். அரைச்சி கொண்டு வந்தல அந்த மசாலாவை நம்ம அரைச்சி கொண்டு வந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கிண்டிட்டாங்க. இது ஒரு பன்னீர் மசாலா மாரி இருக்கும். ஏன்னா சைஸ் எல்லாம் பார்த்தா பன்னீர் மசாலா சைஸ் தான் நம்ம போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி கழுவி ஜாதியை ஊற்றிடுவோம். கொஞ்சம் உப்பு பதம் பார்த்துக்கலாம். இதை ரொம்ப நாள் இதை வேக வைக்கணும் அவசியம் இல்லை, கொதிக்க வைக்கணும் அவசியம் கிடையாது. உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பதம் பார்த்துட்டு அப்படியே செஞ்சிடலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கணும். தேவைன்னா கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம். அப்படியே மல்லி தழை தூவிட்டு லைட்டாக கிண்டிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா மாரி இருக்குது. பன்னீர் மசாலா செஞ்ச மாரி இருக்குதுங்க. நானுக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எப்படின்னு சொல்லிட்டு. பாய். தேங்க்யூ.